ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் கேமிங். இன்றைக்கி நம்ம பேபி இன் எல்லோ சாப்டர் 2 வந்து விளையாட போகிறோம். நான் ஏற்கனவே சாப்டர் 1 வந்து போட்டிருக்கேன். அது ரொம்பவே எனக்கு அந்த லாஸ்ட் சீனில் ரொம்பவே ஹார்டாக இருந்துச்சு. ஸோ வாங்க நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். மோர் நவ் அனதர் அதாவது போன வாட்டியோட இந்த வாட்டி ரொம்பவே நிறையா இருக்கும். டோன்ட் கோ அப்ஸ்டார்ஸ். இப்போது இதில் வந்து சொல்லியிருக்கிறத வந்து நம்ம கேட்கவே கூடாது. அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு கேட்கவே கூடாது. அவங்களுக்கு சொல்லிருக்கு இதாக தான் கேட்கணும். ஐயோ, எல்லாம் உடஞ்சி கிடக்கு. ஏன்னா நம்ம அவங்களுக்கே நிறையா ஞாபகம் இருக்கும். நான் போன வாட்டி உள்ளது சொல்ல முன்னாடி ஃபாலோ த ஒயிட் ரேபிட் ஐபால்ஸு முன்னாடி இத்தனை ஐபால்ஸு. இந்த ஒயிட் ரேபிட்டை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னும் அவங்க சொன்னது செய்யக்கூடாது அப்படின்னு தானே சொல்கிறேன். இல்லை இது ஒயிட் ரேபிட் வந்து, ஏன்னா இந்த சாப்டர் ஒயிட் ரேபிட் சாப்டர் தானே. ஃபஸ்ட்டு விளையாண்ட வந்து ஷீப்பு, இந்த சாப்டர் வந்து ஒயிட் ரேபிட் தானே. அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து ஒயிட் ரேபிட் தான் அது சொல்லது தான் கேட்கணும். ஓகே, ப்ரெஸ் டிசன். இவ்வளோ நேரம் தப்பிச்சிருந்தது எனக்கு வந்து ஏதோ பெரிய சாயனம் செஞ்ச மாதிரி இருக்குது. பிக்மேன்ஸ் மேட்னஸ். ஓகேங்க, இதையும் எப்படியோ விளையாண்டுலாம். இன்னும் லிஃப்ட்டுக்குள்ளே தான் இருக்குமோ? அந்த லிஃப்ட் விட்டு இன்னும் இறங்கலை, பார்த்துக்கோங்க. அந்த பொம்மை காணும். நெக்ஸ்ட்டு என்னங்க என்னாகுது தெரிஞ்சு எலிவேட்டர் என்னமோ ஆரம்பிக்குது. ஐயோ, நின்றுச்சு. ஃபாலோ த ஒயிட் ரேபிட். இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கேட்கணும். அவங்க எப்போவுமே ஃபாலோ த ஒயிட் ரேபிட்னு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கேட்டுக்கோங்க. ஓகே, எனக்கு போட்டுட்டாங்க. இவனுக்கு இருக்க முடியாது, சேட்டை பிடிச்ச பையன். கொடுத்துட்டா மசக்குட்டி இங்கே தலைகீழெல்லாம் இருக்கான். இங்கே பிடிச்சிடுறான்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி பிடிச்சிடலாம் எப்படியாது. மசக்குட்டி நில்லு. ஃப்ரிட்ஜில் வாட்டர்மெலன். இந்த வெயிலுக்கு நல்லா இந்த வாட்டர்மெலன் சாப்பிட்றலாம். ஏற்கனவே கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நம்ம கீழே விழுந்துச்சு. நம்ம இப்போதைக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் சாப்பிட்ரு. ஆமாம், ஆளை வந்து ஓகேங்க. இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் அப்பார்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளே த பியானோ. இது வந்து நம்ம கண்டிப்பாக கேட்கணும். ப்ளே த பியானோ வந்து இது அவன் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த சைடு இருக்கு. அந்த இங்கே ஒன்று இருக்குது. இல்லை, இந்த பியானோக்குள்ளது. இது வந்து நடுஸில் இன்னும் ஒரே ஒரு இது மட்டும்தான் செட் பண்ண வேண்டியிருக்கு. இல்லை அது இங்கே தான் இருக்கும். அவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில. இந்த பியானோவை ப்ளே பண்ணவும் கண்டிப்பாக வருவான். அப்போ கண்டிப்பாக நம்மகிட்ட மாட்டிக்கிடுவான். ஓகே, இந்தா கேட்காம வருங்க. தந்துடுடா, தந்துரு. என்னங்க இப்படி தூக்கி போட்டுட்டாங்க பிள்ளைய. தந்துரும். ஐயோ, இஸ் தட் ஏ ஸ்விட்ச்? இந்த ஸ்விட்சா? இந்த ஸ்விட்ச் தான். ஐயோ, இந்த இடமே வித்தியாசமாக இருக்குது. என்னமோ அதிர்றது மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல. சரி, ஓகே, போவோம். மனசை தைரியப்படுத்திக்கிட்டு. இல்லை, இந்த இடமே ரொம்ப இதாவது இல்லை. இந்த சிம்பிள் பார்த்தாலே எனக்கு ரொம்ப இதாக இருக்கே. சரி, டக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே ஆனால் இந்த ரெக்கார்டை எடுத்தோடனே அந்த மாதிரி இல்லை. என்னன்னு தெரியல. ஆனால் உள்ளே லைட்டில் வச்சுருக்காங்க. தடக்குன்னு பயந்துட்டேன். ஏன் இந்த மாதிரி பயமுடுத்தாங்கன்னு தெரியலை. ஓகே, அது தெரியலை. ப்ளே பண்ணியாச்சு. இப்போ வந்துடுவான். இந்த வந்துட்டான். டேக் கீ அண்ட் அன்லாக் டோர். என்னங்க பாவமாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம ப்ளே பண்ணிடுவோம் அதை. இப்போ தான் சரிக்கா அழகு குட்டி. நீ அழகு குட்டின்னு சொல்லுவேன். லாஸ்ட் பார்ட்டில் பாரு, உன்னை பூதமாய் கடிச்சு வந்து தின்றுவோம். திங்கலாம் மாட்டான், அவன் நல்ல பையன். அப்போ லாஸ்ட் பார்ட்டு போடும்போது பாருங்க நீ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் பார்ட்டு போடும்போது கண்டிப்பாக என்னங்க எப்படி பவர் போயிடுச்சு.
யாருக்கு பவர்? இல்லை எலிவேட்டரில் உள்ளது. எலிவேட்டரோட அந்த எலக்ட்ரிசிட்டி வேட்டர் இருக்குமா? ஐயோ ஓகேங்க. இந்த இடத்துல நம்ம பண்ண சொல்லியிருக்கோங்க. ஒயிட் ரேபிட்டும் இதான் சொல்லியிருக்குது. லீ தூக்கிட்டு வந்துரு. அந்த லீன்னு போட்டிருந்துச்சு பார்த்தீங்களா, அது ரொம்பவே காமெடியாக இருக்குது. லீ அப்படின்லாம் பேர் இருக்குமான்னு. என்ன ஒரு இது காணுமா? ஏன் முசக்குட்டி எனக்கு எப்படி உடச்சிட்டான்? ஐயோ சரி இன்னும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் இல்லை. ஐயோ வேற ஒருத்தையும் இதையும் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இதுக்கு மேலே இல்லை இது தூக்கி போட்டுருவோம். இங்கே ஒரு லாக் மாதிரி ஒன்று இருக்குங்க. அதோட கோட் பின் வந்து பார்க்கணும் நம்ம. கோட் பின்கு வந்து 43. ஓகே இது வந்து 43. நெக்ஸ்ட் இங்கே போட்டிருக்கா 17. 43 17. ஓகே 4 3 1 7. ஓகேங்க. ஸ்டாப் த பேபி. ஓகே போட்டுடலாம். போயிட்டு வாடா. என்ன சிரிப்பு சத்தம் பயங்கரமாக கேட்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே எதுவும் பெருசாக நடக்குதுன்னு நினைக்கேன். ஆனால் இதுக்கெலாம் எதுவும் செய்ய மாட்டான்னு நினைக்கிங்க. மேலேருந்து வேறு தூக்கி போட்டிருக்கேன். என்ன செய்ய வேணான்னு தெரில, பார்ப்போம். ஓகேங்க இப்போ ஒர்க் ஆகுமா வெளியில் போய் பார்க்கலாம். இல்லைங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக என்னமோ நடக்க போகுது. இப்போ நினச்சாலே ரொம்பவே பயமாக இருக்குது. ஓகே நம்ம ஏறிடலாம் எலிவேட்டரில். அதுக்குள்ள ஏதோ பெருசாக வந்து ஒன்று பண்ணுவான்னு இல்லை 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 அது மாதிரி எதுவும் இல்லை. இல்லைங்க என்ன யாரு இது? இது அவன் தான். ஓடு ஒன்றும் 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 நிற்கவே கூடாது. போட்டு வர போட்டாங்களா டக்குன்னு. ஐயோ சீக்கிரம் ஓடிட்டு இருக்கேன். நீ விளையாண்டா தெரியும். இந்த 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 கீ தான் இங்கே இருங்க. சோவி எடுத்து கீழே போடுதேனே இப்படி. சீக்கிரம் ஓடணும் ஓடணும் ஓட்டும். ஓடு 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 ஓடு. லிஃப்டிங் கிட்ட இருக்கு. சீக்கிரம் போயிடலாம். அம்மா முடியல. ஐயோ அங்கே இவ்வளோ நேரம் நம்ம துரத்திட்டு நல்லா சிரிக்கான் பையன். பார்த்துக்கோ. அதான் லாஸ்ட் பார்ட்டில் எப்படி இருக்கான்னு பாரு. ஐயோ கேரு துரத்திட்டு நல்லா பாட்டு கேட்டுட்டு இருக்கான். சரிங்க நம்ம சாவி எடுத்துகிட்டு மேலே போவோம். இந்த ரூமை பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டெப்ஸ் இந்த சைடு இருக்கும், எல்லாம் மாறிட்டு இந்த இடத்துல ஃப்ரீ. இங்கே இருங்க கிச்சன் இந்த இடத்துல இருக்குது. சரி மாறி போவோம். அப்போ இந்த சைடு லாஸ்ட் ரூமாக தான் இருக்கும். லாஸ்ட் ரூம் தான் பூட்டியும் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா நேராக நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கணும். அவனை கண்டுக்கிடவே கூடாது. நம்ம பாட்டு நேராக போய்கிட்டே இருக்கணும். அங்கே இன்சைடாக இருந்து அவனை வந்து தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து அவன் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வருவான். டிவியை மண்டையில் மாட்டுவான்னு ஆமாம் டிவியை மண்டையில் மாட்டுவான்னு நினைக்கேன். அதுக்கடுத்து கோவமாயிருவான் ரொம்ப. அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு ரொம்பவே இதாக இருக்குது. இவ்வளோ நம்ம சும்மா நம்மளை ட்ரெயிலருக்கு தான் துரத்துனான். இதுக்கு மேலே தான் நம்மளை துரத்திக்கிட்டே இருப்பான். வாட்ச் டிவி யுவர் அதே தாங்க. இந்த டிவியை பார்த்தோம் அவ்வளோதான். இங்கேருந்து அந்த ஒரு மாதிரி இருக்கும் அது நம்ம கண்ணு வந்து ஐஸ். ஐயோ அந்த டிவி வேறு இடத்துல வந்து பாவம் விட மாட்டேங்குது. இங்கேயும் டிவியா? அதுக்கு மேலே டிவி இருக்காதுன்னு நினச்சி இங்கேயும் டிவியாக இருக்குது எப்படி? சரிங்க போவோம் நம்ம. இருங்க. ஐயோ இவனுக்கு இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். மண்டையில் டிவியை மாட்டிட்டு வச்சுருக்கான் பார்த்துங்க. தெரிஞ்சு இவனுக்கு ரொம்ப இது பவர் வந்து கொடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேமில். கோமாயிட்டாங்க. ஐயோ நம்ம தான் துரத்தவே செய்வானே. டேக் த பேபி டு பெட் அகெயின். ஹீ இஸ் எ வெரி டயர்ட் பாய். பார்த்துக்கோங்க அவன் ரொம்ப டயர்ட் பாயான்.
டயர் பாய்னா டயர்ட் பாய்னா ரொம்பவே டயர்ட் பாய்னா என்னன்னு சொல்லனே தெரியல. டயர்ட் பாய்னா ரொம்பவே இந்த வீக்காக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவங்க. வீக் ஹை பால்ஸாக இருக்குங்க எங்கே பார்த்தாலும். ஐயோ பயமாக இருக்கேன். இது அவன் தானே? ஆனால் இந்த சைடு தான் வேறு போக சொல்லியிருக்காங்களே. சரி மெதுவாக போவோம், பயமாக வேறு இருக்கு. இன்னும் செய்யலை. சரி நல்லது, ஓகேங்க நம்ம போவோம். இருங்க பெருசாக என்ன இந்த சைடு தான் போட சொல்லியிருக்காங்க. அந்த ஒயிட் ரேபிட் வந்து இந்த சைடு தான் போட சொல்லியிருக்கு. ஓகே ஒயிட் ரேபிட் டோன்ட் லீவ் மீ அலோன் அஃப்ரைட் இன்னும் பயந்துட்டுருக்கேன். ஐயோ இங்கே நடக்க எல்லாமே ரொம்பவே பயமாக இருக்குங்க. இது என்னது பெரிய பொம்மையாக இருக்குது. சரி நம்ம போவோம். சரி தான் போக சொல்லியிருக்காங்க. அந்த இடத்த பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. போவோம். அங்கே கொஞ்சதுக்கே தூக்கி போட்டதுக்கே அவன் ரொம்ப நேரம் வந்தான். ரொம்ப சொல்லி முடிக்கக்குள்ளே வந்துட்டான். உனக்கு விளையாட பயமாக இருக்கா இல்லையான்னு தெரியும். ஓகேங்க இந்த டோர் லாக் ஆகிட்டு இங்கே இருங்க. இவ்வளோ நம்மளை துரத்திட்டு இங்கே வந்து எவ்வளோ சிரிச்சுக்கிட்டு இருக்கானு. டே துரத்தாடா. இந்த ட்ரெயின் பொம்மை வச்சுக்கோ. ஓகேயா? டோன்ட் லீவ் மீ. ஐயோ சரிதான் போக சொல்லியிருக்கோங்க. போட்டு கேட்டிருக்கியா? கேட்டிருக்கேன். ப்ளே ஹைட் அண்ட் சீக், கம் அண்ட் ஃபைண்ட் மீ. இங்கே தானே இருக்கான், அப்புறம் என்ன ப்ளே ஹைட் அண்ட் சீக் என்னன்னு தெரிலங்க. போவோம். எனக்கு திருப்பி எங்கேருந்து வரான்? ஐயோ பின்னாடி பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கணும், கண்ணை மூடிட்டு ஓடணும். ஓ இந்த சைடு தான் போக சொல்லியிருக்காங்க. எங்கே கதை அடைச்சி என்னங்க அதுக்குள்ளே மாறிட்டு அவனை விட்டு போக முடியாது. இப்படியாவது இந்த எஸ்கேபி இந்த சைடு வழியில் கோமாயிட்டாங்க. எப்படியோ இந்த எஸ்கேப் முடிச்சாச்சு. சாப்டர் 2 நம்ம எப்படியோ முடிச்சிட்டோம். கமெண்டில் ஒருத்தங்க அப்லோட் சாக்குறான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ முடிஞ்ச சாக்குறாவும் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு பேபிங்கல இது ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டு அடுத்து ஐஸ்கிரீம் 2 போட்டு நம்ம வந்து கண்டிப்பாக சாக்குறா அப்லோட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.